अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु लா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நல்ல அழகான முறையில் தூங்கிட்டு இருந்தேன். மரியாதைக்குரிய மௌலவி ஃபசால் சலஃபி அவங்க, மற்றது மரியாதைக்குரிய மௌலவி நியாசியாஜ் அவர்கள், மரியாதைக்குரிய மௌலவி நாசர் மௌலவி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எதெல்லாம் ஷேர் பண்ணி அனுப்பிட்டிக்கிறாங்க. நேற்று கண்ணில் முழிச்சு பார்த்தேன். ஷாபி சரையும் ஒன்று போட்டிக்கிறாரு அன்சார் தபிலிகிலேருந்து. இது எல்லாத்துக்கும் முன்னால் இந்த பிற விஷயத்தை சுருக்கமாக நான் சொல்கிறதுக்கு முன்னால் சில அல் குர்ஆனுடைய வசனங்களை நான் சொல்கிறேன். கேட்குறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை தருவான். நான் இது சம்மந்தமாக நிறைய பயான் பேசிக்கிறேன் நோம்புக்கு முன்னாலேயே. முதலாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா சூரத்து நிசா 83வது வசனத்தில் தெள்ள தெளிவாக சொல்கிறான், வைதா ஜாஹும் அம்ரு மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாவு பிஹி. அவர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய அல்லது பயத்தை தரக்கூடிய, பதட்டத்தை தரக்கூடிய ஒரு செய்தி வந்தால் அதனை கேள்வி பார்வை இல்லாமல் எல்லாருக்கும் பரப்பிவிடுவார்கள். பல ரத்தூஹில ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும். அவர்கள் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அவர்களிலே இருக்கக்கூடிய அதிகாரமுடையவர்கள், இந்த இடத்துல அதிகாரமுடையவர்கள்னு சொன்னால் இதை பற்றிய தேர்ச்சி பெற்றவர்கள் போய் அவர்கள் மீட்டுவார்களாக இருந்தால், அவற்றை சொல்லுவார்களாக இருந்தால், அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரமுடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த உண்மையான விஷயத்தை இஸ்திம்பாத் செய்வார்கள். இஸ்திம்பாத்னு சொன்னால் ஆழமாக தோண்டி தண்ணீரை எடுப்பது, அல்லது ஆழமாக தோண்டி உள்ளுக்கால இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கிறதுக்கு தான் அரபுல இந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆழமாக தோண்டி உண்மையை எடுத்துருவாங்க. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபத்துமு ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் ஷைத்தானைத்தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து நிசாவில் சொல்கிறான். எனவே ஒரு செய்தியை பரப்புறதுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். அது சந்தோஷமான செய்தி, நிம்மதியான செய்தி என்று இருந்தாலும் சில வேளை அந்த நிம்மதி நமக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாகவும் ஈக்கலாம். அதாவது சர்வதேச புறக்காரர்களுக்கு என்ன அப்படி ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டாமே அப்படின்ட்டு பயத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கலாம். அதை என்ன செஞ்சிருவாங்க, அதை இப்போ நாம் பரப்பி விட்டுறக்கூடாது. அப்போது இதை பரப்புறது பெரிய குத்தம். இதை பரப்புறது யாருன்னு சொல்லி நாம் பார்த்தோன்னு சொன்னால், லோக்கல் துறையில், அறிவியல் துறையில் உண்மையாக இருக்கக்கூடிய உலமாக்கள் நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுக்கணும். அவங்களுடைய ஜிஹாதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இன்னும் தெளிவுகளை கொடுக்கணும்னு தான் நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் லோக்கல் துறையில் மாத்திரம் இல்லை, அறிவியலில் மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் துறையிலையும் இதை பற்றி ஒரு தெளிவில்லாத அறிவுள்ள எத்தனையோ மக்கள், இன்னும் சில கண்ணியமான உலமாக்கள் கூட இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த விஷயத்தை அப்படியே எடுத்ததோடையே அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, சமுதாயத்துக்கு பரப்பி அவங்க இன்டர்நேஷ்னல் பொறைய குழப்புறதுக்காக வேண்டி இதை செய்கிறாங்க. உண்மையிலேயே சொன்னால் இந்த லோக்கல் புற, அறிவியல் புறையெல்லாம் இன்டர்நேஷ்னல் புறைய குழப்பணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு நம்ம நாடு ஸ்ரீலங்காவில் அப்படி ஈக்கிறதால அதுக்கு சார்பாக ஆகிக்கிறவங்க அதில் வெறித்தனம், ஹிஸ்பியத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த வெறித்தனத்தில் ரொம்ப உதவியாக நிற்கிறாங்க. இவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இன்டர்நேஷ்னல் பொறையை நீங்கள் குழப்பையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் குழப்புறீங்க. அவனை நாசிமை ஜாதிலு ஃபில்லாஹி பிஇல்மி வ யத்தபிஉ ஷைத்தானின் மரீத். அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறிவில்லாமல் தர்க்கம் செய்வார்கள், வீண் விவாதங்களை போட்டுடுவாங்க. ஆனால் இவங்க மார்க்கத்தை பின்பற்றவில்லை.
அவங்க வரம்பு பிடிக்கக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய ஷைத்தானைத்தான் பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு ஷைத்தான் யுலில்லுஹு வழிகாட்டில் போட்டு வயஹ்திஹி இலா அதாபி ஸஈர், அவன் நரகத்துக்குரிய வழியை அவர்களுக்கு காட்டி விடுவான் என்று அல்லாஹு தாலா ஹஜ் என்ற 4வது ஹஜ் என்ற அத்தியாயத்தில் சூரத்துல் ஹஜ்ஜில் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். 3-4 அவன் நீங்கள் கவனமாக இந்த மக்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் இன்டர்நேஷ்னல் முறையை குழப்பணும்னு நோக்கத்தில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் முறையை குழப்பையில் அல்லாஹ்ட மார்க்கத்தில் அறிவில்லாமல் கையை வச்சு பச்சை ஷைத்தானை பின்பற்றி நரகத்துக்குரியவர்களாக நீங்கள் போகிறீங்க. தேவையில்லாத லோக்கல் முறையை பின்பற்றுறது இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயம் விளங்காமல் ஒன்று கதைக்கிறது. அடுத்தது என்ன குர்ஆன் சொல்லுகிறதுன்னு சொன்னால் வமினன்னாஸி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர், சூரத்துல் ஹஜ்ஜில் அதே ஹஜ்ஜில் 8ஆம் வசனத்தில் சொல்கிறான். மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு இருக்காது, நேர்வழி இருக்காது, கிதாபி முனீர் ஒரு பிரகாசம் தரக்கூடிய வேதமும் இருக்காது, அதை பற்றி அறிவும் இருக்காது, சும்மா மனிதர்களோடு விவாதித்து கொண்டிருப்பார்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் நஹல் 25வது வசனத்தில் இந்த மாதிரியெல்லாம் குழப்பத்தை உண்டாக்கி சில மக்கள் நோம்பு திறந்து விட்டார்கள் கூட கேள்விப்பட்டேன். என்னத்துக்கு நீங்கள் நோம்பு திறந்தீங்கன்னு எனக்கே தெரியலை. சரியா, அது நான் இப்போ சொல்லுகின்ற போது உங்களுக்கு வழங்கும். இல்லை யஹ்மிலு அவுசாரஹும் காமிலத்தின் யௌமல் கியாமா அமின் அவுசார் இல்லதீன யுதித்து உலகம் பிகைரி இல்மின் அலா ஸாஅ மா யஸிரூன். நஹல் 25 அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு வழிகாட்டல் வழி கேட்டின் பக்கம் இந்த மக்கள் அறிவில்லாமல் செய்கிறாங்களே, அவங்க என்னன்னு சொன்னால் அவர்களுடைய பாவச்சுமையை சுமக்கிறது மாத்திரமில்லாமல் கியாமத்தில் யாரையெல்லாம் அறிவில்லாமல் இவங்க வழிகெடுத்தாங்களோ எல்லாரும் அறிவுள்ளவங்களா ஆகிக்க மாட்டாங்களே, அந்த மொழியை சொல்லிட்டார் அந்த மொழியை சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க யாரையெல்லாம் வழிகாட்டில் போட வைக்கிறாங்களோ எல்லாருடைய பாவங்களும் இவர்கள் கியாமத்தினாலே அநியாயமாக சுமக்க வேண்டி வரும். நம்மளுடைய நிலைமை என்ன? அல் பக்ரா 145 தெளிவாக சொல்லுகிறது, வலை நித்தபத்து அஹ்வாஹும் மின்பாதி மாஜாக்கு மினல் இல்மி இன்னக இதல் லமினத் தாலிமீன். உங்களுக்கு நபியே, உங்களுக்கு ஒரு விஷயத்தில் தீர்க்கமான அறிவு வந்ததன் பின்னால நீங்க மனோ இச்சையை வீணாக ஆஸ்திரேலியா திறந்துட்டாங்க, நியூசிலாந்து திறந்துட்டாங்க, அங்கெல்லாம் பெருநாளாம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க தீர்க்கமான அறிவில்லாமல் அதனால நாமளும் திறப்போமே, 12 மணிக்கு திறப்போமா 2 மணிக்கு திறப்போமா அப்படின்னு தீர்க்கமான அறிவில்லாமல் மனோ இச்சைகளை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா தீர்க்கமான அறிவு வந்ததன் பின்னாலையும் இன்னக்க இதல் லமினல்லால் நீங்க வழிகாட்டுக்குரியவர்களாக நீங்க அநியாயக்காரர்களாக நீங்க போயிருங்க. தீர்க்கமான அறிவு வந்ததன் பின்னாலேயே மனோ இச்சையை பின்பற்றக்கூடாதுண்டா, தீர்க்கமான அறிவு இல்லாம சில விஷயங்களை பின்பற்றுகிற மனோ இச்சையிலும் மனோ இச்சை அறிவு வந்ததன் பின்னாலேயே மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது, அப்படி இருந்தாலே அநியாயக்காரங்க. அப்போ அறிவே இல்லாம மனோ இச்சையை பின்பற்றினு சொன்னா மனோ இச்சைன்னு கூட்டிக்கிட்டே போகலாம். அது 145வது வசனம் சூரத்துல் பக்ரால நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது, வமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யா, இஸ்லாத்துல ஒரு கெட்ட வழிமுறையை இந்த பாருங்க ஆஸ்திரேலியாவில் திறந்துட்டாங்க, நியூசிலாந்துல திறந்துட்டாங்க, அதனால நீங்கள்லாம் தொடங்கப்பா, இப்போ என்ன செய்ய போறீங்க இன்டர்நேஷனல் காரெல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா இருக்கிற பாமர மக்களையும் இதை பற்றிய கொஞ்சம் ஆராய்ச்சி குறைவில் இருக்கக்கூடிய உலமாக்களையும் போட்டு குழப்பினீங்கன்னு சொன்னா காண அழகி விசுருஹா, அவர்களுக்கு அந்த பாவம் அவர்களுக்கு எதிராக திரும்பும். வழங்குதா விசுருமன் அமில பிஹா, இதை வைத்து யார் அமல் செய்கிறார்களோ, யார் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ மிம்பாதிஹி, அவர்களுக்கு பின்னால் துவங்கி விட்டான் இல்லையா ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் அடிச்சு விட்டிப்பான், அந்த மாதிரி அடித்து விட்டதன் பின்னால யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அந்த மக்களுடைய பாவங்களையும் சேர்த்து இவர்கள் இஸ்லாத்தில் இல்லையா ஒரு சுன்னத்தை கெட்ட வழிமுறை உண்டாகிட்டா அதன் அவங்க சுமப்பாங்க. ஆனால் என்னன்னு சொன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறாங்களே, ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணி சொல்லிக்கிட்டே போகிறாங்களே,
எல்லாருக்கும் அந்த சுமையை சுமந்துக்கிட்டே போவாங்க. அந்த ஒரு செயினில் போகிற வியாபாரம் மாதிரி தான் அப்படி கிளகலையாக அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டே எல்லாரும் ஈக்க வேண்டி வரும். நவுது பில்லா ஐயாதன் பில்லா நோம்ப முடிக்கக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நிலைமைகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிடாதீங்க. அதனால் அந்த குர்ஆன் வசனங்களை முதலாவது சொன்ன ரெண்டாவது என்னன்னு சொன்னால், தீர்க்கமான அறிவுன்ற ஒரு விஷயத்த சொன்னேன். தீர்க்கமான அறிவு பிறைய பற்றி இன்றைக்கு என்ன சொல்லுது? நான் இதை பயான்ல நிறைய பண்ணிட்டேன், டிஎம்சியில் பண்ணிக்கிறேன். நீங்கள் பல தலைப்புகளில் நீங்கள் பார்த்தா வழங்கும். நவீன அறிவியலில் தீர்க்கமான அறிவில் ஜூன் 5, 2016 அதாவது ரமலான் பிறந்ததை சொல்கிறேன். ஜூன் 5, 2016 சண்டே 3 மணி யூனிவர்சல் டைம், அதாவது ஜிஎம்டின்னு சொல்லுவாங்களே, அவங்க ப்ளஸ் யூகே விட ப்ளஸ் 1ல் இருக்கிறாங்க. 1 மணி நேரம் கூடுதலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது யூகே 1 மணி நேரம் கூடுதலாக இருக்கும். அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்ட நெட் வசதி இங்கே இல்லை. ஆனால் என்னன்னு சொன்னால் 3 மணிக்கு 3 மணிண்டா ஜிஎம்டிண்டா ஆலையில் அதிகாலையில் ஏஎம்னு வச்சுக்கிடுங்களேன். காலை சஹர் நேரத்தில் 3 மணிக்கு அந்த சண்டே பிறந்தது. இந்த ஜிஎம்டி புறைய பார்த்து அறிவியல் கணிப்பில் உள்ள ஆட்கள் கொஞ்சம் பேர் செஞ்சாங்க. ஜிஎம்டி படி நோம்பு பிடிச்ச ஆட்களும் நிற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையே அவங்க நோம்பு பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ஸ்ரீலங்காவில் எத்தனை மணின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அந்த டைமில் 8:30 மணி காலையில். அப்போ ஜிஎம்டியை பார்த்தே நோம்பு பிடிச்சிட்டாங்களா கொஞ்சம் பேர். எது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நோம்பு பிடிச்ச ஆளுங்களும் இருக்கிறாங்க. இது அறிவியலா அறிவீனவியலான்னு எனக்கு தெரியலை. கல்ஃப் டைம் 6:30 மணி. ஆஸ்திரேலியா தானே இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய நாடு. அது +7ல் இருக்கிறதால ஜிஎம்டியை விட 10 AM ஆஸ்திரேலியாவில் பிறந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை தான் இவ்வளோ நடக்குது. சுபுகு 3 மணிக்கு சஹர் 3 மணிக்கு ஜிஎம்டியில் பிறந்திக்குது. அது கல்ஃப் டைம் 6:40 மணியாக இருக்கிறது. அது 6:40 AM காலையாக, அதாவது 3.5 மணி நேரம் அது அந்த டைமில் பிறந்திக்குது. அப்போ ஸ்ரீலங்காவில் அந்த டைம் 8:30 மணியாக இருந்திக்குது. சரியா? அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் அந்த டைமில் காலையில் 10 AM இருந்திக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் சவுதியில் கல்ஃபில் சவுதியில் மறைகிற டைம் 6:40 இருக்குது. அப்போ காலையில் 6:30ன்னு சொல்லிக்கு பிறந்திக்குன்னு சொன்னால் 6:40ன்னா 12 மணி நேரம் வளர்ச்சி இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த சண்டே பின்னேரம், அதாவது நம்ம அப்படி தானே சொல்லுவோம், ஞாயிறு பின்னேரம், திங்கள் நைட்டு அவங்களுக்கு என்ன செய்யும்? 100% அது தெரியும்ட்டு நான் ஏற்கனவே நான் சொன்னேன். நம்ம ஸ்ரீலங்கா வளமை தான், ஒரு நாள் பிஞ்சி தான் போவாங்க. அவங்களுக்கு அந்த புறம் தெரியாது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தெரியுமான்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், காலையில் அவங்களுக்கு 10 AM பிறந்தீங்க. ஆனால் அவங்களுக்கு சன்செட் 4:40க்கு, சூரியன் மறைகிற டைம் 4:40க்கு அங்கே அதனால் அங்கே புற தெரிகிறது சான்ஸ் இல்லை. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியலை. ஆனால் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமையில் அறிவியலில் ஒரு அறிவில்லாத கோஷ்டி நோன்பு பிடிச்சது. முழு உலகத்திலையும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை கன்ஃபார்மாக புற தெரிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விளங்கிக்க கணக்குப்படி வெறும் 3 மணித்தியாலங்கள் இந்த புற என்ன செஞ்சுக்குது? இந்த ஒரு 3 மணித்தியாலம் இல்லை, கிட்டத்தட்ட கல்ஃபில் 12 மணித்தியாலங்கள் வளர்ந்ததால திங்கக்கிழமை கன்ஃபார்மாக நோம்போட புறையை எல்லாம் வெளியாக்கிடும். அது நாடு எதுங்கிறது பிரச்சனை இல்லை. வெளியாகிட்டான்னு சாட்சியம் சொன்னால் உருப்படியாக சொர்க்கத்தில் வாசல்லாம் திறந்தாச்சு. அதனால் அது பிறந்ததால் நாம் எல்லாரும் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்போம். ஆனால் ஸ்ரீலங்கா மட்டும் எப்போவுமே அவங்க ஹாலிஃப் தூரஃப் தானே அவங்க மாற்றம் செஞ்சு பிரபலம் அடையப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா சபை. பிரபல்யம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு விளாடுற விஷயம். அதனால் அவங்க வளமையாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் சவுதி போயோட ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி போட்டு, சவுதி போறையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சொர்க்கத்துக்கு போகிற, சொர்க்கத்தில் வாசலை தொடங்குற போகிற,
நரகத்தில் வாசலை மூடுற பிறை இது ஷைத்தான் தான் கட்டி போடுறது பிறை இது வழங்குதா. இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நோம்பு பிடிக்காமல் செவ்வாய்க்கிழமை நோம்பு பிடிச்சாங்க. நான் எதிர்பார்த்தது அப்படி தான் நான் சொன்னேன் அமெரிக்காவை இழுக்காதுங்க. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா பின்னுக்கு 7 மணித்தியாலத்தில் இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை ஆஸ்திரேலியா ஜப்பானை பற்றி நியூசிலாந்தை பற்றி தான் நாம் பேசணும் கயிறு இது நோம்பை பற்றி உங்களுக்கு விளங்கின விளக்கம். இப்போ பெருநாளை பாருங்கள், ஜூலை 4 திங்கக்கிழமை, ஜூலை 4 திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஏஎம் ஜிஎம்டி டைமில் பிறந்தது. அப்போ சவுதி டைம் 2:30 மணி, அடுத்தது யுஏஇ டைம் 1:30 மணி, ஸ்ரீலங்கா டைம் 4:30 மணி, ஜப்பான் டைம் அவன் +6 இருக்கிறான். நீங்கள் கூட்டி பார்த்துக்கிடுங்க. அப்போ ஜப்பான் டைம் அவங்கள பொறுத்த வரைக்கும் +6 ஜப்பானை நீங்கள் கூட்டி பாருங்க சரியா. ஆஸ்திரேலியா +7 இருக்கிறாங்க +7 இருந்து 8:30 மணி வரை காட்டி 1.5 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் அவங்களுக்கு இடையில நேர வித்தியாசம் இல்லை. அதனால தான் ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்ட் டைம் ஏஎஸ்டின்னு ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. நியூசிலாந்து 8 மணித்தியாலத்தில் முந்தி நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் 11 மணின்னு நீங்கள் பிறந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க சொன்னால் பிறந்த நேரம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக உங்களுக்கு வழங்க அப்போ திங்கக்கிழமை பிறந்ததுன்னு சொன்னால் சவுதியில் 2:30க்கு பிறந்து சொன்னால் 4 மணித்தியாலத்தில் தெரியாது. ஏண்டா அந்த அண்டைக்கு நான் பார்த்தேன், சந்திரன் மறைஞ்சதன் பின்னால தான் நமக்கு என்ன செய்து சூரியன் மறைஞ்சது அப்போ சந்திரன் மறைஞ்சிட்டா சந்திரன் சூரியன் ஒளியத்தான வாங்கணும் அதனால அவங்களுக்கு என்ன செய்யாது, சவுதிக்கும் தெரியாதுன்னு நான் முன்கூட்டியே அல்லாஹுடைய அறிவால் அல்லாஹ் தந்த அறிவை வச்சு நான் தீர்மானித்தேன், அனுமானம் செஞ்ச ஏன்னு சொன்னால் மிம்பாதி மாஜா கமினால் தீர்க்கமான அறிவு வந்ததன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதால. அப்போது எப்போ 30 நோம்பை பூர்த்தி செய்வாங்க இன்டர்நேஷ்னல் போகிற ஆட்கள் சொல்லி ஒரு நிலப்பாட்டில் இருந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போலுக்குரியவன். அதே மாதிரி ஜூலை 6 புதன்கிழமை, அதாவது இவங்களுக்கு பெருநாள் ஏண்டா செவ்வாய்க்கிழமை அவங்க பூர்த்தி 30 நோம்பை பூர்த்தி செய்யணுன்ட்டு ஒரு நிலப்பாடு தான் இருந்தது செவ்வாய்க்கிழமை பூர்த்தி செய்யணும்னு தான் இருந்தது சரி. இப்போ நம்மளோட கேள்வி என்னான்னு சொன்னால் தரங்கதா இப்போ சவுதியிலேயே தெரிய இல்லைன்னு சொன்னான், அதாவது பகல் 1:30 மணிக்கு தெரிய இல்லைன்னு சொன்னால் ஜிஎம்டியில் 7 மணித்தியால முந்தி நிற்கிற 11 மணின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 6 மணின்னு நினைக்கிறேன். அங்கே தான் நான் சொல்லிட்டேன் 4:40க்கே மகரிபுக்கு பார்க்க சொல்லிட்டாங்கண்டு. அப்போ 6 மணி அங்கே கிட்டத்தட்ட இஷா நெருங்குற டைம். என்னென்னப்பா தெரியாங்க 29ல். நியூசிலாந்தில் ராவு 8 மணி, அவங்க 6:40 7 மணிக்கு அவங்களுக்கு மகரிபுன்னு சொன்னால் பிறந்த டைமே அவங்களுக்கு 8 மணி நைட்டு. அப்போ வளர்ந்து கண்ணுக்கு தெரிகிறது எப்போ, அப்போ அவங்களுக்கு பிறந்த டைமை தான் நான் சொல்கிறேன் இப்போ நியூ மூன் போர்னிங் டைம் பிறந்த டைம் தான் இது அப்போ அது 11 மணி ஜிஎம்டி காலையிலன்னு சொன்னால் நீங்கள் 6 மணித்தாலும் 8 மணித்தாலும். ஜப்பானை சொல்லிச்சு நீங்கள் எடுங்களேன், ப்ளஸ் ஜப்பான் +6 போகுது ஜிஎம்டியை விட. மலேசியா சிங்கப்பூரில் +5 போகுது. அதனால தான் ஒருத்தருக்குமே அது தெரியாதுங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நோம்பு. சிங்கப்பூரில் கூட என்ன நண்பர் கச்சாரு, அவர் நோம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நோம்பு அல்ஹம்துலில்லாஹ் 30 நோம்பு அவ்வளோ பேரும் பிடிக்கிறாங்க இப்போ நின்றுக்கிட்டு 29ல் ஆஸ்திரேலியாவில் பிறக்கண்டாங்கன்ட்டு ஒரு சில மௌலியமார்க்க காய்ச்சிக்கிறாங்க 29ல் சான்ஸே இல்லடாப்பா. அதாவது மிம்பாதி மாஜாக்கும் தீர்க்கமான அறிவு இங்கே நவீன அறிவியல் தெளிவாக வந்துட்டு. யாருக்கு தெரியுமா சாத்தியம், இந்த அறிவியல் ஒன்று சொல்கிறாங்களே அவங்க பாப்பாக அடே எங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஜிஎம்டியில் பிறந்துட்டு, சவுதியில் 2:30க்கு பிறந்துட்டு, ஸ்ரீலங்காவில் 4:30க்கு பிறந்துட்டு. அதனால் திங்கக்கிழமை என்ன செஞ்சிருவாங்க அவங்க பிறந்ததை வச்சு என்ன செஞ்சிருவாங்க செவ்வாய்க்கிழமை பிறநாள் எடுத்துருவாங்க. செவ்வாய்க்கிழமை பிறநாள் எடுத்து 29 நோம்பு அவங்க பிடிச்சிப்பாங்க. இவங்க ஒரு கேள்விக்கு என்ற பதில் சொல்லணும்.
என்னன்னு சொல்லி சொன்னா, ஆஸ்திரேலியாவில் 4:40க்கு நோன்பு திறக்கிற டைமு. ஆனா 6 மணிக்கு தான் பிறக்குது. ஜிஎம்டியை விட அவங்க +7 வைக்கிறதால அப்போ பிறக்கிறதுக்கு முன்னுக்கே அவங்க நோம்பு திறந்துட்டாங்களோ, அவங்க பெருநாளை முடிவெடுத்துட்டாங்களோ இப்படின்ட்டு ஒரு கேள்வி அவங்களுக்கு அறிவியலுக்கு நான் கேட்டு பார்க்கணும். நியூசிலாந்துக்கு அதே மாதிரி கேட்டு பார்க்கணும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க 29ல் ஜப்பானுக்கும் என்ன செய்யாது அது பெருநாள் வராது. 29ல் செவ்வாய்க்கிழமை வரவே மாற்று. அவங்களும் +6ல் போறாங்க. மலேசியா எந்த நாட்டுக்குமே வராது. யாருக்கு மட்டும் வரும்? அறிவியலை ஒழுங்கா பயன்படுத்தாம, தீர்க்கமான அறிவில்லாம அறிவியலை பயன்படுத்துறாங்களே அவங்க மட்டும் என்ன செய்வாங்க, செவ்வாய்க்கிழமை அவங்க ஜிஎம்டி படி பிறந்ததாக எடுத்துக்கிட்டு, ஜிஎம்டியை தான் எடுப்பாங்க பிடிச்சிக்கிட்டு, எடுத்துட்டு தேதி கோட்டில் இருக்கிறதால ஜிஎம்டியை எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க செவ்வாய்க்கிழமை பிறைய கொண்டாடிப்பாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதெல்லாம் நான் இஸ்லாமிக் கவர்மெண்ட் வழங்குதா அப்போ அங்கே ஒரு கூட்டம் நம்மளாட்டம் ஒன்று இந்த அறிவியல் கணிப்பு விட அறிவிலிகளாக பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் ஈந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 29ல் புறைய எடுத்து நேற்று நைட்டே என்ன செஞ்சுப்பாங்க, அவங்க புறவை எடுத்து அவங்க பெருநாள் கொண்டாடிக்கலாம். வழங்குதா? அப்போ இதை வச்சு நம்ம உலமாக்கள், நம்முடைய மக்கள் யாரும் குழம்பி போக தேவையில்லை. புறைய காண்றதுக்கு சான்ஸே கிடையாது அவங்க முந்தி போறதால. ஏண்டா கல்ஃப்லயே காணையில முன்னுக்கு அவங்க இருட்டுப்பட்டவங்க எப்படி புறைய காண போறாங்க? பிறக்கிறதே இருட்டுப்பட்ட புறவு இல்லையா? அதனால அவங்க புறைய காண மாட்டாங்க. அப்ப எப்போ? ஜூன் 6 புதன்கிழமை, அதாவது 30 பூர்த்தி. கண்ணுக்கு 30 பூர்த்தின்னு சொல்றதை விட இன்னும் சொல்ல போனா புறை பிறந்து 12 மணித்தியாலம், கிட்டத்தட்ட 16 மணித்தியாலம் அழகான முறையில் வளர்ந்திருக்கும். சரியா? அப்போ அது 30 நோம்பு பூர்த்தி இல்லாமல் நல்ல அழகான முறையில் புற தெரிய அதைத்தான் சில பார்த்துட்டு 2ஆம் புறன்னு சொல்லி சொல்றது வழங்குதா ஆனால் 2ஆம் புறம் 1ஆம் புறம் இல்லை. ஃபஹியல் லைலத்தின் ராய்த்து முகம், எந்த நைட்டில் கண்டிங்களோ அந்த நைட்டுக்குரியது. அதுக்கு முன்னுக்கு பிறந்துட்டுன்னு சொல்லி பிடிக்கிறதுக்கு கூடாது. அந்த இரவுல கண்டா அதுக்குரியதுன்னு நாம் விளங்கிக்கிட்டு அதை நாம் என்ன செய்யறது, புறைய நாம் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் 30ஆம் நோன்பு அந்த நோன்பு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸ்ரீலங்காவில் 30 நோம்பு இந்த முறை வாரத்துக்கு சான்ஸு கிடையாது. ஏனண்டா அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது திங்கக்கிழமை பிறை 4:30 மணிக்கு பின்னேரம் 4:30 மணிக்கு பிறந்ததால செவ்வாய்க்கிழமை பிற வராது தானே. அப்போ 29 நோம்பை பிடிச்சிக்கிட்டிருக்கிறாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14 மணித்தியாலும் புற வளர்ந்துட்டு, 6:40க்கு இலங்கை பயாண்டா, இலங்கையில் மகரிபுக்கு அதாண்டா 16 மணித்தியாலும் புற வளர்ந்துட்டு 14 மணித்தியாலும் வளர்ந்ததால அவங்களுக்கு 29ல் அவங்களுக்கு புற தெரியும். 29ல் புற தெரியும். 95% தெரியும். தெரியாட்டியும் எடுத்துருவாங்க எப்படியாவது போட்டு. இல்லைன்னா கொஞ்சம் முத்திமார்கள்லாம் சேர்ந்து இல்லை நாம 30 நோம்பு இந்த முறை நாமளும் இப்படி ஏன்னு கேட்டால் இன்டர்நேஷனல் புறைக்கலாம் 30 நோம்பு கிடைச்சிட்டு நம்மளுக்கு 29 நோம்பு தானே கிடைச்சின்னு கொஞ்சம் பேர் குழம்பிடுவாங்கன்னு பயந்து 30 நோம்பு எடுத்தாலும் எடுத்து விட்டுருவாங்க. அது அவங்க இப்போ புறைய அவங்களுக்கு அல்லா காட்டே இல்லையா, அவங்க ஸ்ரீலங்காவுக்கு தெரியணுங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று வச்சுக்கிட்டிருக்கிறதால அல்லாஹு அக்பர், அந்த குட்டி நாட்டுக்கு மட்டும் தெரியணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. நாட்டுக்கு ஒரு போராட்டம். இந்தங்க துபாய்க்கு ஒரு ரோடு தான் பார்த்தேன். எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெரிய வட்டத்தை 3 உள்ளுக்க கோடுகளா பிரிங்க. முன்னுக்கு மேல உள்ள மேல் கோடு அது யுஏஇயா? சரி. 2வது நடுவுக்க இன்னொரு வட்டம் ஒன்று போடுங்க. வட்டத்துக்குள் ஒரு வட்டம், முதல் வட்டம் வட்டத்துக்குள் ஒரு வட்டம், முதல் வட்டம் சின்ன கேப்பு யுஏஇ. 2வது இன்னொரு சின்ன வட்டம் போடுங்க. அந்த வட்டம் ஓமானு. அதுல அது உள்ளுக்க 3வது இன்னொரு வட்டம் போடுங்க, திரும்ப யுஏஇ. அப்போ ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள 2 யுஏஇயும் 2க்கு நடுவுக்க ஓமானே இருக்குது. இவங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், நாட்டுக்கு ஒரு புறதான் தீர்வுன்னு சொல்லி சொன்னா யுஏஇ
ஓமான், யுஏஇ இப்படி நிலைமையில ஈக்கிறவங்க என்ன இப்ப செய்யறது? ரசூல்லாட கட்டளை நாட்டுக்கு ஒரு புறதான்னு சொல்லி சொன்னா, யுஏஇல புற தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா, தொங்கல்ல ஈக்கிற யுஏஇ காரனை இங்கிட்டு தொங்கல்ல ஈக்கிற யுஏஇ காரனை புறைய பிடிப்பான். நடுவுக்கு ஈக்கிற ஓமாங்காரன் என்ன செய்யறது? அல்லாஹ் 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 மிம்பாதி மாஜாக்கு மினல் இல்ம், அறிவு வந்ததன் பின்னாலே நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க மனோ இச்சையை பின்பற்றினா நீங்க அநியாயக்காரர்கள்ல ஒருவராக பெய்திருவீங்க என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அதனால நீங்க எந்த ஜமாத்தில் நிற்கலாம், எந்த பதவியும் உங்களை கொண்டு அரசாங்கத்தின் மூலமாக நீங்க வச்சுக்கிட்டீங்கலாம். பெரும்பான்மை ஓட்டெடுத்தா நீங்க உலமா சபையில தலைவர், புதைக்குழுட தலைவர் வழங்குதா. ஆனா ரொம்ப இந்த விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. நான் சொன்ன குர்ஆன் வசனத்தை நீங்க யோசிச்சுக்கிடுங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இவங்களுக்கு 90% புதன்கிழமை பெருநாள் வரும். ஆனா 29 நோம்போட வரும். ஆக உலகத்துல அறிவியலை ஒழுங்கான அறிவியல் இல்லாம அறிவியல் பேர்ல அறிவீனத்தை பின்பற்றுற ஆட்களுக்கு 29 நோம்பு இந்த முறை வந்திருக்குது. அடுத்தது அநியாயமாக ஒரு நோம்பை விட்ட ஆட்களுக்கு லோக்கல் போற ஸ்ரீலங்காக்கு 29 நோம்பு இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாரோடையும் சேர்த்து இன்டர்நேஷனல் முறையில் உள்ள அவ்வளவு நாடுகள், கிட்டத்தட்ட 85-90% நாடு இருக்குதுங்க. அவ்வளோத்தையும் லிஸ்ட் போட்டு காட்டி போடுவோம். விளங்குதா? அவ்வளோ பேருக்குமே 30 நோம்போட அழகான முறையில் பெருனா வருவது. அறிவியல் பேரில் அறிவீனமாக நடக்கக்கூடியவங்களுக்கும் இடுவாம்பு பிடிச்சவங்களுக்கும், அதாவது ஈகோ, அந்த வார்த்தைக்கு ஒரே சொல் ஈகோ பிடிச்சவங்களுக்கும் 29 நோம்பு தான் வந்துக்குது. மற்ற எல்லாருக்கும் 30 நோம்பு வந்துக்குது. நீங்களே விளங்கிக்கிடுங்க. சொர்க்கத்தில் வாசலை பூட்டுற நேரம், நரகத்தில் வாசலை திறக்கிற நேரத்தில் அநியாயமாக போய்த்து ஏண்டாப்பா போய் நின்று போய் திறக்கிற அந்த நேரத்தில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கிடுறீங்க. அல்லாவே போதுமானவனாக இருக்கிறான். அதனால இந்த ஆஸ்திரேலியா கதை 29 நோம்புண்டு இருந்தால் சான்ஸே இல்லை. அறிவியல் பேரில் அறிவீனத்தை பின்பற்றுற ஆட்க கல்குலேஷன் அடிப்படையில் நான் இஸ்லாமிக் கண்ட்ரி ஆகிறதால அதில் ஒரு கூட்டம் இருக்கு போய் இந்திப்பான். அவன் நோம்பை பிடிச்சிப்பான். தக்பீர் அவன்ட பள்ளியில் போய் தக்பீரை சொல்லிப்பான். இதை யாரோ கேட்டாலாம். எல்லாம் கேட்ட காலை கீழே தான் போகுது. வழங்குதா? அப்படி இல்லாமல் மற்றபடி அவங்க எல்லாருமே இன்றைக்கு புதன்கிழமைக்கு தான் பெருநாள் கொண்டாடுவார்கள். கன்ஃபார்ம். என்கிட்ட நெட்டு வசதி இல்லைங்கிற வைஃபை இல்லை, 4G கனெக்ஷன் இல்லை, நான் இருக்கிற ரூமில் இல்லைன்னா எல்லாத்தையும் அடித்து அப்படி போட்டு அப்படி எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அதனால் என் மரியாதைக்குரிய உலமாக்களே, குறிப்பாக ஃபசால் சரஃபி, நியாசியாஜி, மற்றது நாசர் மௌலவி, சாபித் சரை எல்லா மௌலை மக்களும் பேசியிருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய அப்துல் ஹமீத் ஷரை, அன்சார் தப்லீக் எல்லாம் அது சம்பந்தமாக இது விட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவை நோம்பு திறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் 30ஆம் நோம்பு முடிஞ்சு நோம்பு திறந்துட்டாங்கப்பா. ஜப்பான்லேயும் இப்போ திறந்துட்டாங்கப்பா. எல்லா இடத்துலையும் திறந்து முடிஞ்சிட்டாங்கப்பா. 30 நோம்புப்பா. அவங்க முன்னுக்கு போகிறாங்க. அதனால திறந்து முடிஞ்சிட்டாங்க. நாமும் திறக்கிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஈக்குது. ஸ்ரீலங்கா திறக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஈக்கிறாக்கும். எல்லாருக்குமே 30 நோம்பு வரும். ஆஸ்திரேலியாவில் 30 நோம்பில் திறந்துட்டாங்கன்னா 29 திறந்தாங்களா 30 திறந்தாங்களா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் நீங்கள் விளக்கங்களை விளங்கிக் கொள்வீர்கள் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் எடுத்து உலக முஸ்லீம்களோடு சேர்ந்து ஒன்றான முறையில் 30 நோம்பையும் பிடிச்சி வழி துக்குமிலுல் இத்தா, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வழி துக்குமிலு ஷஹர்னு கூட சொல்லையில் நீங்கள் மாதத்தை பூரணப்படுத்துங்கன்னா 29 30 பேசிட்டீங்க. வழி துக்குமிலுல் இத்தா, அந்த கணக்கீட்டை சரியாக பின்பற்றுங்கள். கணக்கீடுண்டா 30 தான். என்ன அழகான வார்த்தை. இத்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 60 அஸ்வினி மாதம் 4 மாதம் 10 நாள் இதாண்டா அவ்வளோதான். அது ஈந்துட்டு போக வேண்டியதுதான். அப்படி நாம் சரியாக பிடிக்கணும். ஷஹர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்ல இல்லை. அதனால் முழு மக்களுக்குமே இத்தாவைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த இத்தத் என்ற வார்த்தை சரியான கணக்கீடு என்று பொறுத்தே தரும். ஷஹர்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல 29 ஒரு இடத்துல 30ங்கிறது வரும். இது அடியேன் என்னுடைய தாழ்மையான இஜ்திஹாத்.
கௌரவமான எந்த உலமாக்களையும் அவமதிக்கல. ஆனால் அறிவு இந்த பெயரில் சும்மா அறிவில்லாமல் புதட்டி கொண்டு மக்களுக்கு குழப்பத்தை உண்டாகிக்கிறவங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் பொறைக்கு எதிராக இல்லை, முழு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராகும். குர்ஆன் சுன்னாவில் நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனங்களுக்கு எதிராக அநியாயமாக பாவ சுமையை கட்டி இழுத்துக்கிட்டு நரகத்துக்குரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டீங்க. நோம்பு முடியக்கூடிய நேரத்தில், சைத்தானை அவுத்துடக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் துவங்கிட்டீங்க என்பதை நீங்கள் புரிந்து, ஆஸ்திரேலியா இரவை அடைந்து விட்டான். அறிவியனத்தை பின்பற்றுறவன் நேற்று அவன் என்ன செஞ்சிட்டான், செவ்வாய்க்கிழமை பெருநாளை கொண்டாடிட்டான். ஆஸ்திரேலியா இரவை, நியூசிலாந்து இரவை, ஜப்பான் இரவெல்லாம் அடைஞ்சு அவங்கெல்லாம் நோம்பு தொடர்ந்து முடிஞ்சுது. அவங்களுக்கெல்லாம் இப்போ பெருநாள் ஆகிட்டா பெய்த்தது ஹாதாமா இந்தி வலில் முமினல்லாஹி தாலா வக்குல் கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தஃபிரு இன்னஹு கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.